அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட மினி ரோஸ் பிளான்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட இந்த மினி ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, நான் $5க்கு வாங்குனேன். இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பாட்ல இருந்த இந்த மினி ரோஸ் பிளான்ட்ட வந்து நான் அப்படியே நிலத்துக்கு மாத்தி வச்சுட்டேன். மண் தரையில வச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ரோஜாப்பூ செடி நல்லாவே இருந்தது. பூவும் பார்த்தீங்கன்னா, நல்லா விரிஞ்சு நல்லா மலர்ந்து இருந்தது. தொட்டியில இருக்கும்போது செடி கொஞ்சம் பெருசா இருக்க மாரி இருந்தது. மண் தரையில பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் அந்த குழி வந்து சின்னதா தோண்டி வச்சதுனால, கொஞ்சம் செடி சின்னதா இருந்தது மாரி இருந்தது ஆரம்பத்துல. அது வளர வளர பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா விரிஞ்சு, நல்லா வளர ஆரம்பிச்சுச்சு. மொத்தம் இதுல 4 செடி தனித்தனியா இருந்தது ஒரு பாட்ல. அததான் ஒரே இடத்துல வச்சுட்டோம். இந்த செடிய நிலத்துல வச்சு, அடுத்து ஒரு 10 நாள்லயே பார்த்தீங்கன்னா, அதுல இருந்த மொட்டுக்களும், பூக்களும் எல்லாம் மலர்ந்து, அது கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சு போக ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு, குட்டி குட்டியா வந்து புது புது மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சுச்சு. மொத்தம் 3 மொட்டு. பார்த்தீங்கன்னா, நெறைய துளிரும், புது புது துளிர்களும் நெறைய வந்தது. பரவால்ல. இந்த செடி பார்த்தீங்கன்னா, குட்டி தான். ரொம்ப சின்ன செடி. அது மண்ணோட நல்லா வேர் புடிச்சு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. மொட்டும் மெதுவா மலர ஆரம்பிச்ச அடுத்தடுத்த நாட்கள்லயே பாருங்க எவ்ளோ சேஞ்சஸ்ன்னு. புது பூ ரொம்பவே அழகா இருக்கு. கொஞ்சம் கூட மடங்கல்ல, ஓட்டை எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா இருக்கு இதழ்கள்லாம். இதே மாதிரி நான் மினி ரோசஸ் ஒயிட் கலர்ல ஒண்ணு வச்சிருந்தேன். அத நிலத்துக்கு மாட்டாம நான் ஒரு தொட்டிக்கு மாத்துனேன். அதுல பார்த்தீங்கன்னா, பூத்த பூக்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வாடி நிறமும் அந்த ஒயிட் கலர்ல இல்லாம பழுப்பு நிறத்துல அப்படி இருக்கு. இதுதான் நம்ம மண் தரையில நிலத்துல வைக்கிற செடிக்கும், தொட்டில வச்சு வளர்க்குற செடிக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க நம்ம நிலத்துல வச்சு வளர்க்குற இந்த செடி பாருங்க, அதோட இலையாகட்டும், பூவாகட்டும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப ஹெல்த்தியா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தம் இந்த செடியில 3 மொட்டுக்கள் இருந்துச்சு. 1 காணோம். அது என்னாச்சுன்னு தெரியல. இப்ப பாருங்க 2 பூக்கள் நல்லா பூ பூத்து, நல்லா மலர்ந்து 1 வாரம் நல்லா இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த செடிகள் இருக்க இந்த பக்கம் எல்லாம் மல்ச் போட்டதுனால, இந்த பூக்கள் மேல எல்லாம் மண்ணு விழுந்து இப்படி ஒரு மாரி மண்ணா இருக்கு. அதனால தான் அங்கங்க கருப்பா இருக்கு. மண்ணு தான் கருப்பா இருக்கு. செடி நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு. இந்த மினி ரோசஸோட இந்த கலர் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.